அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிக்கு உண்டான பலனை டைம் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கு. உங்கள் ராசிக்கு என்ன டைமோ அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 27/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு இன்றைக்கி விளக்கு போடுறது நல்லது ராகு காலத்தில், அதாவது குறிப்பாக 9:45 10:25 வரைக்கும். இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திருதியை திதி காலை 8:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு நல்ல முழுக்க நல்ல பலன் தரும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் மறுநாள் காலை 4:28 வரை இருக்குது. பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க சித்த யோகம் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:49க்கும் சூரியன் மறைவு மாலை 6:23க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8 மணி வரை இருக்குது. மாலை 4:30 மணி முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருக்குது. கேட்ட நட்சத்திரங்கிறனால முழுக்க மேஷ ராசியில் இருக்குது. இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடு வாங்கலாம், மந்திரம் ஓதுறதுக்கு, ஆட்களை நீக்க, அதாவது வேலையிலேருந்து ஆளை எடுக்கிறதுக்கு, கடன் தீர்க்க, வாஸ்துக்கு சாந்தி செய்கிறதுக்கு, குளம் கிணறு வெட்டுறதுக்கு, நோயாளிகள் முதலாக குளிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சதுர்த்தி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா, மந்திரத்தால் கட்டுதல், அதாவது கொலை செய்கிறது, கொஞ்சம் நச்சு ஆயுதம் செய்கிறது, தீ தொடர்பான வேலைகள் ஆகியவைகள் வேலைகளை செய்கிறது, மங்களகரமான செயல்கள் செய்தால் ஒரு திங்களுக்கு பகையாக மாறும். அதனால் இன்றைக்கி சுபகாரிய நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு ஜெயம், விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு உதவி, கும்ப ராசிக்கு விரோதம், மீன ராசிக்கு பிரீத்தி. ஆக மொத்தம் நாள் சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு நல்ல காரியங்களை இன்றைக்கி செய்ய வேண்டாம். நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க கூட சின்ன மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி திடமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களை வேலைகளை செய்யும் போது சின்னதாக தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிறது இன்றைக்கி நாளுக்கு உகந்ததாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு சாதகமாக அமையலை. அதனால் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் இன்றைக்கி உங்களோட வேலையில் சாதகமாக அமையும். சின்ன மன குழப்பங்கள் இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ள துணைக்கிட்ட மனசு திறந்து பேசுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போனீங்கன்னா நாளில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இன்றைக்கி குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறது அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாளுறது அவசியம். இல்லைன்னா கடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்சால் ஓய்வு எடுக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் செலவுகளும் உண்டாகிற மாதிரி இருக்குது. உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். எடுத்த காரியம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாள் முழுக்க சீராக போகும். நண்பர்களும் கூட இருக்கிறவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைய முடியும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். இனிமையான ஒரு நாளாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல சில இனிமையான ஆச்சரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பதவி உயர்வோ இல்லைனா வந்து பாராட்டுகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வேலைகளை இன்றைக்கி உற்சாகத்தோடு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனக்கிட்ட இன்றைக்கி நட்பான அணுகுமுறை இருக்கும். அதன் மூலிமா சில பிரச்சனைகளை ஈஸியாக தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல புரிதல் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை உங்களோட பழைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக செலவுகள் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசும் உடம்பும் புத்தியும் எல்லாமே இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் சீராகவும் நாள் போகிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிறப்பாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய நாளாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட கடின முயற்சிகள் மூலிமா வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இன்றைக்கி முழுக்க முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு வந்து இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது. இனிமையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி மிதுன ராசிக்கும் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை மற்றும் உறுதி காரணமாக உங்களோட வேலைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பாராட்டும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக திட்டமிட்டு நீங்கள் செய்கிற வேலை இன்றைக்கி நல்ல வெற்றியை தேடித்தரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்கால முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கிட்ட 2 பேருமே நல்ல ஒரு நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் உட்காந்து நல்ல பயனுள்ள ஆலோசனைகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இல்லை வந்து சில நிகழ்ச்சிகளுக்கு உண்டான ஆலோசனைகளை இன்றைக்கி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மகிழ்ச்சியும் உங்களோட சந்தோஷமும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களை இனிமையாக கொண்டு போகும். எந்த ஒரு கவலையும் இல்லை. நாளை வந்து சில நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. உற்றார் உறவினர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதியை குலைக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க. இன்றைக்கி சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். உங்களோட செயல்களை செய்யும் போது சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக பொறுமையாக செயல்படுறது நல்லது. தொழில் வியாபார விஷயமாக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி மறைமுக பகை இவ்வளோ நாள் இருந்தது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட சில அசௌகரியங்கள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. குறிப்பாக உங்களோட நாளில் என்ன வேலைலாம் செய்யணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியோ திட்டமிட்டு செய்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பலனை தரும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் உறவினர்கள் மூலிமா ஏற்படுற பிரச்சனைகள் காரணமாக 2 பேருக்குள்ள கொஞ்சம் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். அவங்கள நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. துணைக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை தேடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டு செலவுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா வீட்டோட சேமிப்புக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும். அதே மாதிரி பணத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் மருத்துவ செலவு இருந்தாலும் பார்த்து பண்ணுறது நல்லது. பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வேலையில் வெளியில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அலைச்சல் அதிகம் தர பயணம் நிறைய இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பலன்கள்லாம் தாமதமாக தான் கிடைக்கும். இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட செயல்களை ஒன்றும் வேலையாக இருந்தாலும் சரி, பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. மனைவி வழி உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். தொழிலில் இருந்த கொஞ்சம் தேக்க நிலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால கொஞ்சம் ஒத்துழைப்பு மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் கைகூட நல்லபடியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்வது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணைக்கிட்ட பேசும்போது சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது. வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை இன்றைக்கி துணைக்கிட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. காரணம் வந்து அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கையாளுறது கஷ்டமாக இருக்கும். பணத்தை பார்த்து கையாளுறது அவசியமாக இருக்குது. செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகுவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல முறையாக உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி இரண்டும் கலந்த, அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இன்றைக்கி சிம்ம ராசிக்கு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் வெற்றியை ஈஸியாக கிடைக்கும். உங்களோட இனிமையான சுபாவம் அடுத்தவங்கிட்ட உங்கள் மீதான நல்லெண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறுதியோட நம்பிக்கையோட இன்றைக்கி காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை விஷயமான பயணங்கள் பெரிய மனிதர்களோட அறிமுகம் தேடி தர நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நாள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் இருக்கிற சவால்களை ஈஸியாக கையாளுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக அணுமுறை இருக்கிறது உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றது இன்றைக்கி இனிமையான விஷயமாக இருக்கும். சந்தோஷம் கூடும் நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக இன்றைக்கி செலவு செய்வீங்க. அதனால் மனசுக்கு கொஞ்சம் திருப்தி தரும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இன்றைக்கி பணத்தை கையாள முடியும். கவனமாக பார்த்து நீங்கள் இன்றைக்கி சுப செலவுகளை செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கை மன உறுதி காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. டைம் கிடச்சதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் புத்துணர்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசில் நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொடுத்த கடனை வாங்கிறதுல இன்றைக்கி தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பொறுப்புகளை செய்கிறதுக்கு உங்களோட செயல்களை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்துக்காக சின்ன தொகையை செலவிடுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு நண்பர்களோட ஆதரவு மூலிமா உதவிகள் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக இன்றைக்கி பயணம் போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு திருப்தியை தராது. முடிஞ்ச அளவுக்கு பயணத்தை தவிர்க்கிறது இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்தே வேலையை முடிக்கிறது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்வது அவசியமாக இருக்குது. கோவப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதில் வந்து விட்டு கொடுத்து போகிறது அவசியமாக இருக்கும். முடிஞ்சால் அவங்க துணைக்கிட்ட உட்கார்ந்து பேசி இன்றைக்கி உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பாருங்கள். இல்லைனா அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும். அவங்கக்கிட்ட கோபத்தையோ உணர்ச்சியோ காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை குறைவாக தான் இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் ஜாலியாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து பசங்க வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கிறதுனால இசை கேட்டிங்கன்னா மனசுக்கு உங்களுக்கு ஆறுதல் தரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் செய்கிறது இன்றைக்கி அவசியம். தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பு குறைவாக தான் இருக்குது. அது உறவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவு மேம்பட 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது அவசியம். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு வெளியில் போனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போக முடியும். வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ இருந்ததுன்னா அதை அனுசரித்து போகிறது நல்லது. இல்லை கண்டுக்காமல் போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் 2மே இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்கிறது அவசியம். எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரங்களில் நல்ல ஒரு தூங்குறது நல்ல பலனை தரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆக மொத்தம் இரு பலன்களும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. நாளை வந்து புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்கக்கிட்ட என்றைக்கு எச்சரிக்கையோடு அணுகிறது நல்லது. அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் எந்த ஒரு நல்ல பலனை தராது. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழுற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு சில சுபகாரிய முயற்சிகளில் சிலருக்கு முன்னேற்றம் தெரியும். அதே மாதிரி தொழிலில் கூட்டாளிகளால் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் தெரிகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு
இன்றைக்கி வேலை வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி காலையிலேயே திட்டமிட்டு செய்கிறது ஆரம்பிக்கிறது நல்ல பலனை தரும். அதாவது பணிகளில் தொய்வு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா தொடக்கூட இன்றைக்கி சந்தோஷமாகவும் இனிமையாகவும் நாளை கொண்டு போக முடியும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழுந்தால் ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கொஞ்சம் கையாளுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் குளிர்ச்சியான பண நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளையோ பானங்களையோ இன்றைக்கி முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கு சிறந்த நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற சின்ன முயற்சிகளில் கூட உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் இல்லாமல் கூட இருக்கிறவங்களோட மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடச்சி நல்ல ஒரு பலன் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பசங்க வழியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் மேலே இருந்த வீண் பழி சொற்கள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை வரும் இந்த மாதிரி வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக்கிறீங்க. இல்லைன்னா தவற விட்டால் அப்புறம் பின்னாடி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே உங்களோட உணர்வுகளை நேர்மையோடு பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது. அதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கும். தெளிவாக அன்பாக பாசத்தோடு இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி நிறைய உயரும். செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நிறைய அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனசு சந்தோஷமாக இருக்கிறனால நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி நாளை பல நல்ல காரியங்களுக்கு மகர ராசிக்காரங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்ல ஒரு சிறந்த ஆற்றல் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயல்கள் எல்லாமே மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற உத்தியோகத்தில் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல செயல்திறனோட உங்கள் வேலை செய்கிற இடத்துல செய்கிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க இன்றைக்கி உங்களோட செயல்களை நல்ல ஒரு ஆற்றலோடு செஞ்சு முடிக்கிறனால உங்கள் மனசுக்கு நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அப்படி புரிதல் இருக்கும் போது மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி தொணக்கூட இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இனிமையான ஒரு நாளாக மாற்றிக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது. உங்களோட எதிர்கால நலன் கருதி முதலீடு செய்கிறதோ சேமிக்கிறதோ இன்றைக்கி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் நல்லாவே இருக்கும். எந்த பாதிப்பும் கவலையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மற்றும் உறுதி காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க சந்தோஷமாக இன்றைக்கி கொண்டு போவீங்க. கொஞ்சம் சாப்பாடை மட்டும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா
நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இனிமையான நாளாக இன்றைக்கி போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் கொஞ்சம் வீண் விரயங்களை செய்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட திறனை அடைவதற்கு குறைஞ்ச அளவில் தான் வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க கேஷுவலாக கொஞ்சம் யதார்த்தமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதா இருக்கும். இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு புதிய பொருட்கள் வாங்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைக்கும். அது மனசுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் கவனமாகவும் கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அனுசரித்து போகிறனால உங்களோட வேலைகளில் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக அடுத்தவங்களோட சப்போர்ட்டோடு இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மனசில் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியை பராமரிக்கிறது நல்லது. என்ன கேட்குறாங்களோ பதில் சொல்கிறது நல்லது. அதுக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் இருந்ததுன்னா குறிப்பாக தவிர்த்துட்டு போகிறது, அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. செலவும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உங்கள் கடின உழைப்புக்கு மூலயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். இல்லைன்னா தலைவலி ஏற்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸ் பாருங்கள். நல்ல ஒரு அடுத்து குரு பெயர்ச்சி பலன்கள் நாளையிலேருந்தே வரும். நன்றி, வணக்கம்.